வாக் வித் தனா நிகழ்ச்சிக்காக சென்னை சேல்ஸ் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை ஆகியவற்றின் நிர்வாக இயக்குனர் ஆழியார் அறிவுத்துறை கோயிலின் துணைத் தலைவர் பி பிரசன்ட் அந்த சப்ஜெக்ட் பற்றி சொல்லுங்க. அதோட நான் நிகழ்ச்சி நம்மளுடைய லைஃப் பி பிரசன்ட் ஹேபிடேட் பை டு கான்சென்ட்ரேட் ஒன் திங் இஸ் கால்ட் மெடிடேஷன். பி பிரசன்ட்ல தான் நம்ம சொர்க்கத்தை பார்க்க முடியும். சொர்க்கங்கிறது இறந்ததுக்கு அப்புறம் போறது இல்லை. சொர்க்கம் சொர்க்கம் அப்படிங்கிறது பி பிரசன்ட்ல இருந்தா சொர்க்கத்தை அந்த செகண்ட்லயே பாத்திரலாம். நம்ம வாட் எவர் வி ஈட், வாட் எவர் வி என்ஜாய், பஞ்சேந்திரியங்களை எதை நம்ம என்ஜாய் பண்ணாலும் அது வந்து நம்மளுக்கு சொர்க்கமா இருக்கும். அது பி பிரசன்ட்ல இருக்கிறது தான் அது ரொம்ப முக்கியமான விஷயம். யாரு பி பிரசன்ட்ல இருக்க அவங்க மனதை உடம்பை பழக்கப்படுத்திக்கிறாங்களோ அவங்களால ஒவ்வொரு லைஃப்னுடைய ஒவ்வொரு செகண்டையும் என்ஜாய் பண்ணி வாழ முடியும் அப்படிங்கிறது அடியனுடைய அனுபவம். சார் இவ்வளவு பிஸியா இருக்கீங்க, உங்களுக்கு பிஸியான லைஃப் பத்தினா நாங்க இப்ப பேசலாம். இதுல நீங்க டூர்லாம் போயிட்டு எப்படி சார் டைம் மேனேஜ் பண்றீங்க? அது ஒரு சீக்ரெட் கொஞ்சம் சொல்லுங்க, எங்களுக்கு உதவியா இருக்கு. நம்மளுக்கு வந்து சாதாரணமா ஒரு வேலையை வந்து நம்ம ஒரு கிளரிக்கல் ஒர்க் எடுக்கிறோம், ஒரு அக்கௌண்ட்ல வந்து ஒரு 10 pages செக் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து இதான் நம்மள டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண வைக்கும். சாதாரண 10 பேஜ் பார்க்கறதுக்கு 1/2 hour ஆகும். சாதாரண மக்களுக்கு கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும், பிசிக்கலா டிஸ்டர்பா இருந்தாங்கன்னா 1 hour ஆகும். பட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு 10 நிமிஷத்துல பார்த்துக்கலாம். அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸிங் இருந்தது அப்படின்னா நம்ம we can be able to manage the time for everything. எல்லாத்துக்கும் டைம் கொடுக்கணும். நம்மளுடைய பிசினஸுக்கு கொடுக்கணும், சோசியல் லைஃபுக்கு கொடுக்கணும், நம்மளுடைய ஃபேமிலிக்கு கொடுக்கணும், குழந்தை கிட்ஸுகளுக்கு கொடுக்கணும், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் டைம் கொடுக்கணும். We are enjoying our life. சார் உங்களுக்கு இந்த விவேகானந்தர் மேலே எப்போ ஈர்ப்பு வந்துச்சு? எந்த காலப்பகுதி அது? என்ன சம்பவம் இல்லாட்டி என்ன விஷயத்த வாசிச்சனால? ஏன்னா உங்களோட கடையிலாம் நிறைய புத்தகங்கள்லாம் நீங்கள் நிறைய இடங்களில் விவேகானந்தர் கோட்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு அந்த ஈர்ப்பு எப்போ வந்துச்சு? நம்ம வந்து ஸ்கூலில் படிக்கும் பொழுது ஸ்டூடெண்ட்டுகள் எல்லாம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே விவேகானந்தர் புக்ஸ் வச்சுருக்காங்க, படிச்சிருக்கிறோம். பட் 77 ஆன்வர்ட்ஸ் நான் மதுரையில் இருந்தப்போ நான் அப்போ வந்து அங்கே படிச்சுட்டு இருந்தேன். நான் அப்போ கடையிலும் இருந்தோம். நம்ம அப்போ படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்து விவேகானந்தர் ஆசிரமம் போயிருந்தோம். நம்ம அங்கே ஒரு சின்ன புக்கு 15 பைசாவுக்கு ஒரு விவேகானந்தர் அறிவுரைகள் அப்படின்னு ஒரு சின்ன புக்கு அது வந்து வாங்கி படிச்சதுலேருந்து அதில் வந்து முக்கியமான வார்த்தை உனக்கு தேவையான திறமையும் வலிமையும் உனக்குள்ளேயே உள்ளது அப்படிங்கிறது. வி கேட் டு டிக் அவர் செல்ஃப். நம்மளுக்குள்ளே தோண்டி பார்த்தோன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நம்மளுக்கு ஒரு ஃபயராக வந்து அன்னைக்கு தான் அது. அந்த புக்கில் வந்து அந்த புக் எப்போ நம்ம நாளாக பாக்கெட்டில் வச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி எங்கள் கடைகளில் பல லட்சக்கணக்கான புத்தகம் அடித்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஒரு புக் மேலே அடித்து கொடுத்துருப்போம். நமக்கு ஸ்கூல் காலேஜுக்குள்ளே ஃப்ரீயாக நிறைய கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து ஒரு இளைய சமுதாயத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அந்த விவேகானந்தரனுடைய டீச்சிங்ஸுக்கு வந்து வேடிங்ஸ் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறோம். அதை வந்து லைஃப்பில் வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக ஹவு டு அப்ளை அப்படிங்கிறத மகரிஷியோட பயிற்சினால தான் அதை வந்து நம்மளால் அதை உணர முடிஞ்சுது. உனக்கு தேவையான திறமையும் வலிமையும் உள்ளதுன்னு சாதாரணமாக நம்ம சொல்கிறோம். பட்டு அது லைஃப்பில் எப்படி அதை கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது மகரிஷியோட பயிற்சினால நம்ம உணர முடிஞ்சுது. எந்த வயசில் உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் ஒன்று உங்களுக்குள்ள வந்துச்சு? நாம் வியாபாரத்துக்கு போகணும், இல்லாட்டி இப்படி வளர்ந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வரணும், ஒரு 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 உள்ளுக்குள்ள உணர்வு ஒன்று வந்திருக்குது தானே? அது உணர்வு வரல. அப்படி நம்மளுக்கு எப்பவுமே வரல. அது தானா போனது. தானாக வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒரு நம்ம பாட்டு நம்ம டியூட்டியை வந்து பர்ஃபெக்டாக மேக்ஸிமம் செய்ய வேண்டிய சமயத்தில் 18 hours ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ்போர்ட்லுக்கு 18 hours ஒர்க் பண்ணுவோம். கடையில் இருக்கும்போது 15 மணி நேரம் ஒர்க் பண்ணுவோம். காலையில் 9 மணிக்கு வந்து கடை தரப்போ 10 மணிக்கு தான் கடை சாத்துவோம். இப்போ 1977 மதுரையில். அப்போ 15 hours ஒர்க் பண்ணுவோம். இப்போவுமே எக்ஸ்போர்ட்டில் இருக்கும்போது 18 hours ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதுன்னு தான் நம்ம வேலை. நம்ம பெரிய அளவில் வளரணும் எந்த பிளானிங்லாம் கிடையாது. அது வந்து அண்ட் டூ அவர் டியூட்டி அப்படிங்கிறத நம்ம பண்ணிகிட்ருக்கோம், கடமையை செஞ்சுட்ருக்குறோம். அதில் இப்போ வளர்ச்சிகள் அப்படிங்கிறது அப்பப்போ நம்ம வந்து அது நம்மளுக்கு தேவையானது வந்து நம்ம தேடி அதே வருது, நம்ம தேடி போக வேண்டியது இல்லை. அப்போ அந்த மாதிரி தான் எங்களுக்கு எல்லா வாய்ப்புகளுமே அமைஞ்சது. அதனால் வந்து ஸ்பார்க் ஏற்படுறது அப்படிங்கிறது கிராஜுவலாக எங்களுக்கு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுனால அது எல்லாமே அப்பப்போ நாங்கள் ஒரு மந்த்லி ஒன்ஸ் மீட்டிங் போட்டு அதில் வந்து டெசிஷன் எடுத்து பண்ணுறோம். நம்ம அடுத்த லெவலுக்கு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறதில்ல. அது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, அது அவ்வளோ வந்துருமா அவ்வளோ வந்து எந்த ஆராய்ச்சியும் கிடையாது. ஸோ
அப்போ அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா வி வில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நாங்கள் போயிடுவோம். இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இதாக வந்து நம்மளுக்கு ஒரு லைஃப்பில் ஹாப்பியாக வாழ முடியும். நம்ம இன்னும் வியாபாரம் நடக்கும் போது இப்படி வரும், இப்படி சக்ஸஸ் ஆகும் நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தோம், லைஃபே வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் ஆயிடும். அப்போ எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த வேலையை செய்யும்போது சின்சியராக பண்ணுறதுக்கு தான் நம்ம பொறுப்பெடுத்துக்க முடியும். அதுக்கு மேலே என்ன பலன் வருங்கிறது நம்மளுடைய கர்ம வினைன்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதை ஹாப்பியாகவும் இருக்கிறோம். அது இன்றைக்கி வரைக்குமே நம்ம ஒரு எக்ஸ்பென்சர் வந்து வேலை நம்பர் 1 வந்தால் கூட பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இருக்கிறதே ஓகே தான். வேர்ல்டு நம்பர் 1 வந்தாலும் நோ ப்ராப்ளம். அது அப்படியே போயிடும் சார். இப்போ வீட்டில் இருக்கையில் நீங்கள் சொன்னீங்க பெரிய ஃபேமிலின்னு சொல்லி, உங்களுக்கு வந்து உங்களோட உங்களோட நெருக்கம் எப்படி, அம்மா எப்படி உங்களுக்கு அந்த காலப்பகுதியில் சொன்ன அட்வைஸுகள் அப்படி இல்லை, அவங்க சொன்ன எந்த ஒரு எங்களுக்கு வந்து நெசவில் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, எங்களுக்கு வந்து 4 sisters 8 brothers. நான் வந்து எனக்கு கீழே 4 பேர், மேலே 7 பேர். எங்கள் அம்மாவுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவங்க ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கூட வந்துடுறாங்க. அவங்க தான் எனக்கு எல்லாமே டீச்சிங்ஸ் எல்லாமே. எங்கள் கிராண்ட் மதருடைய மதர். அவங்க வந்து நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்க வரைக்கும் அவங்க பக்கத்தில் படிப்பேன். அவங்க எனக்கு வீட்டில் வந்து டெய்லியுமே காலையில் எல்லாம் வந்து உணவு வந்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பழைய சோறுன்னு சொல்லுவாங்க. சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க, காலையில் சாப்பிடுவோம், அதை சாப்பிடுவோம். வீக்லி ஒரு நாள் தான் வந்து இட்லி சாப்பிடுவாங்க. இட்லிங்கிறது ஒரு பெரிய அதான் ஸ்வீட்டு பார் அன்றைக்கி, அது ஒரு பெரிய பலகாரம். அது வீக்கில் ஒன்ஸ். அப்போ எல்லாத்துக்கும் 2 இட்லி தான் கிடைக்கும். எனக்கு 3 இட்லி கொடுப்பாங்க. அது வந்து அது கிராண்ட் மதர் அவங்க நம்ம மேலே வச்சுருக்க பாசம். அது எங்கள் மாமா வந்து எங்கள் அம்மாவுடைய பிரதர் வந்து என் பேரில் இருப்பாங்க, ஆறுமுகம்னு இருந்ததுனால அது பெரிய அட்டென்ஷன் நம்ம மேலே. அதனால் அவங்க கிராண்ட் மதர் வந்து நிறைய விஷயத்தை சொல்லுவாங்க, நிறைய பழமொழிகள் சொல்லுவாங்க. அது எல்லாமே லைஃப்பில் இன்றைக்குமே நம்ம இப்போ எங்களை எல்லாத்தையும் பற்றி ஒரு கேரக்டர் அவங்க சொன்னது எல்லாமே இன்றைக்குமே அவங்க நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அப்போ ஒரு ஆளுங்க எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. எங்கள் கிராண்ட் மதர் வந்து எங்கள் மதர் வந்து அவங்களோட வேலை செய்வாங்களோ. பட் எங்கள் கிராண்ட் மதர் வந்து ரொம்ப எங்களுடைய டீச்சர், அவங்க தான் சொல்லணும், எங்களுடைய குருன்னு அவங்கள தான் சொல்லணும். கிராண்ட் மதர் தான் ரொம்ப இதை சொல்லுவாங்க. அது அடுத்தது அடுத்து எங்கள் தாத்தா அப்பாவுடைய அப்பா வந்து அவர் வந்து சின்ன வயசுலேருந்து ரிலாக்ஸாக இருக்கிறது தான். எங்கள் பாட்டி தான் வந்து நிறைய வேலை செய்வாங்க. அப்பாவோட அம்மா அவங்க வந்து பிஸ்னஸில் பயங்கரமான அறிவாளி தான். அது அந்த அறிவு வந்து நம்மளுக்கு இன்றைக்கி நிறைய இடத்துல வேலை செய்யுது. ஐக்கியூ லெவலில் அந்த ஃபயர் அதெல்லாம் வந்து எங்கள் அப்பாவுடைய அம்மாட்டேருந்து வந்து. பட் வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறது விஷயமெல்லாம் எங்கள் அம்மாவுடைய அம்மாட்டேருந்து வந்து. இது அந்த அம்மாவுடைய அம்மா ஆத்தான்னு சொல்லுவாங்க. ஆமாம், அம்மாத்தான்னு சொல்லுவோம் நாங்கள். இங்கே அம்மம்மான்னு சொல்லுவாங்க. ஆமாம், அம்மம்மான்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் பசங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு ரொம்பவே கம்மி, அதுக்கு குறைவாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் அதை அனுபவிச்சிருக்கீங்க. அவங்க சொன்ன அந்த விஷயத்தை ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இல்லாட்டி ஏதாவது ஒரு அட்வைஸ் உங்களுக்கு இன்னமும் அதில் ஓடிக்கிட்டே இருக்குதுன்னா ஒரு மெயினான ஒரு விஷயத்த சொன்னால் என்ன சொல்லுங்கள்? அதில் முக்கியமாக அம்மாவோட அம்மா சொல்லுவாங்க, காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சா வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. அப்புறம் அது வந்து இன்றைக்கி நம்ம கடைப்பிடிக்கிறோம். நம்ம காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறதுங்கிறது முக்கியமாக வந்து ஒரு 5:30 எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்றைக்கெல்லாம் இப்போ நம்ம யோகாவில் இருக்கிறனால வந்து 4 o'clock 4:30 4:45 எந்திரிச்சிடுறோம் மேக்ஸிமம். இது வந்து ஒரு இந்த காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறதுங்கிறது நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு மைண்டையும் உடம்பையும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப இன்றைக்கி லைஃப்பில் அதை நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறோம். அது வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்து. ஆமாங்க. இது வந்து அப்புறம் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும் அப்படிம்பாங்க. எங்களுடைய அப்பா சொல்லுவாங்க, கை கழுவிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியப்பா முகத்தை கழுவிட்டப்பா துண்டில் எடுத்து தொடச்சிட்டு பூஜை ரூமில் போய் சாமி கும்பிட்டு வந்து சாப்பிடுங்கப்பா அப்படிம்பாப்புல. அது எதுக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி தான் நான் அதை ரியலைஸ் பண்ணுறேன். இப்போ மகரிஷிக்கிட்ட வந்த பிறகு அதை நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியுது. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, வி ஆர் ஏபிள் டு கான்சன்ட்ரேட் ஆன் ஃபுட்டு. இந்த ஃபுட் அப்படிங்கிறது அந்த டேஸ்ட்டு வந்து ஃபுட்டுனோட டேஸ்ட்டு வந்து முதல்ல பசி இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம கான்சன்ட்ரேட் ஆன் ஃபுட் இருந்தால் பசியாக இருக்கும். அது அப்பா அன்றைக்கி சொன்னது அப்பாவுக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது. அவர் ஜஸ்ட்டு வந்து எப்பவுமே அப்பா இன்றைக்கி எல்லா பிரதேசமும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி முகத்தை ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு கழுவிட்டு போய் பூஜை ரூமில் உட்காந்து பூஜை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes ப்ரே பண்ணிட்டு வந்து சாப்பிடுவோம். விபூதியெல்லாம் வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு தான் வந்து சாப்பிடுவோம். அது இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இந்த மகரிஷிட்டு வந்த முறை இப்போ நம்ம என்ன இந்த ஃபோக்கஸிங் வந்து கண்ணை மூடி சாப்பிட்றது அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து ஃபுட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு ரொம்ப முக்கியமான இந்த ஃபுட்டு டேக்கிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அது டு கான்சன்ட்ரேட் ஆன் த ஃபுட் இஸ் தான். அந்த டேஸ்ட் வந்து பொருளில் நம்ம சாப்பிட்ற நாக்கில் தான் இருக்குது அப்படிம்பாங்க. இப்போ ஒரு ஆங்கில பழமொழி இருக்குது, இப்போ ஒரு பொருளில் பார்க்கின்ற கண்கள் இருக்கும்பாங்க. அதே மாதிரி தான் நாக்கில் நம்ம நாக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸிங் அந்த ஃபுட்டு மேலே இருந்தது அப்படின்னா முதல்ல கண்ணில் பார்த்தோன்னா மைண்டு வந்து ரெடி ஆகிக்குது அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அடுத்தது
நம்ம நாக்கு கண்ணை மூடி சாப்பிடும் பொழுது நம்மளுடைய நாக்கு வந்து அந்த டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணும் பொழுது மூளை வந்து அதுக்கு தேவையான என்சைம்ஸ் எல்லாத்தையும் சுரந்து கரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ நம்ம இந்த உண்டை கலப்புங்கிறது இல்லாமல் இருக்கும். அது முக்கியமாக அந்த அப்பா வந்து அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி எல்லா பிரதேசமும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இந்த இப்போ மொத்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி மொத்த கழுவிட்டு தான் சாப்பிடணும் அப்படிம்பாங்க. இது வந்து நம்ம எல்லா லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்கள் பாட்டிமா சொன்னது வந்து அம்மாவோட அம்மா சொல்கிறது வந்து மெயினாக வந்து நேரத்தில் செஞ்சுக்கணுக்கு ரொம்ப எம்பத்தைஸ் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் எல்லாம் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறதுனால 12 பேர் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது எல்லாத்துக்கும் சண்டைக்கெல்லாம் கொண்டு போகிறது பெரிய விஷயம். அப்போ நிறைய நோய்கள் வரும், வறுமை வேறு பக்கத்தில். இத்தனையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போனது அவங்க அம்மா தான், எங்கள் அம்மாவுடைய அம்மா தான் கொண்டு போவாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவுமே வேலை செய்வாங்க இல்லை சொல்லுவாங்க. பட் எங்கள் அம்மாவுடைய அம்மா வந்து நிறைய ஒரு மிகப்பெரிய பிலாசபர் அவங்க தான். உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறேன்னு சொன்னீங்க சார். ஒரு குறும்பான விஷயங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா சகோதரர்களோட செஞ்சது அந்த நேரத்தில் மாட்டிக்கிட்டது? குறும்பானது வந்து ஒரு தடவை ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்தேன். நான் ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்து அன்னைக்கு வந்து பிரதர்ஸ் கூட போயிட்டு வந்தேன். நான் போயிட்டு வந்து வர்ற வழியில் எங்கள் அம்மா பார்த்துட்றாங்க. நாங்கள் சைக்கிளில் 2 பேர் வந்துட்டு இருக்கிறோம். எதிர்த்தாப்புல அம்மா வர்றாங்க. அவர் எங்கப்பா இங்கே போயிட்டு வர்றீங்க? ஸ்கூலுக்கு தான் போயிட்டு வரணும். அப்படி வா அப்படின்னு சொன்னாங்க. என் பாக்கெட்டில் கை விட்டாங்க. பாக்கெட்டில் டிக்கெட். அப்புறம் அது இல்லை ரோட்டில் கிடத்துல எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டோம் அப்படின்னு. அவர் அடுத்த நாள் காலையில் அப்பாட்ட சொல்லி அடுத்த நாள் காலையில் அப்பாட்ட அடி வாங்க பனிஷ்மெண்ட் இருந்தது. அது வந்து லைஃப்பில் வந்து அன்னையிலேருந்து பொய் பேசக்கூடாது அப்படிங்கிறது அப்பா சொன்னாங்க. இப்போ அதுலேருந்து அது பொய் பேசுறதுங்கிறது லைஃப்பில் வந்து பொய் வந்து நம்ம பேசுறது வந்து அது அந்த காலத்தில் எப்பவுமே வந்து நன்மை பயக்காது அப்படிங்கிறத அது வந்து லைஃப்பில் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பாடமாக மாறிச்சு. அது வந்து பெரிய ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அது அந்த இடத்துல எடுத்தது. ஆமாம். அது வந்து அந்த நம்ம பொய் சொன்னது வந்து ஈஸியாக அம்மா கண்டுபிடிச்சி போட்டாங்க. வாங்கின்னு சொன்னாங்க. நம்ம அந்த பாக்கெட்டுக்குள்ள டிக்கெட் எடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய நம்மளுக்கு மாற்றம். நாங்கள் இந்த முதலாவது செக்மெண்ட்டை முடிவடைகிற நேரத்தில் நாங்கள் ஒரு டீட்டெயிலாக ஒரு விஷயத்துக்கு போகிறோம் சார். அதாவது நாங்கள் இந்த டாக் வித் தனா நிகழ்ச்சி நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். இலங்கையிலேருந்து வந்திருக்கோம். இலங்கை மக்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க தொலைக்காட்சியில். அது மாத்திரமல்ல அது சோஷியல் மீடியாவில் உலகம் முழுக்க பார்க்க போகிறாங்க. இப்போ PK ஆறுமுகம் இப்போ நிறைய பேர் தெரியும். நீங்கள் ஆலியாரில் இருக்கிறீங்க, அறிவுத்திருக்கோயில் துணைத் தலைவராக இருக்கிறீங்க, ஸ்ரீகுமரன் உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கிறீங்க, நிறைய சமூக சேவைகள் செஞ்சுருக்கீங்க. இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு 10 வருடங்களாக கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கன்னு சொன்னால் அந்தந்த காலப்பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ணிட்டு போவோமா சார்? ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் எங்கே இருந்தீங்க நீங்கள்? அப்படி ஞாபகம் வர்றது சொல்லுங்கள். 10 வருஷம்னு இல்லை, ஒரு காலகட்டமாக. நம்ம ஃபஸ்ட்டு 10 வருஷம் வந்து நம்ம திருப்பூரில் இருந்தோம். ஒரு சாதாரண 10 ரூபாய் வாடகை வீடு. அதில் நாங்கள் வந்து ஒரு 12 பேரில் வந்து ஒரு 2 பேர் மதுரை போயிட்டா 10 பேர் நாங்கள் இருக்கிறோம். அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு 10 வருஷத்தில். அப்புறம் அது ஒரு ஃபஸ்ட்டு 4வது வருஷத்துலேயே நம்ம ஒரு சொந்த இடம் வாங்கி கட்டி போயிட்டு அப்புறம் ஒரு 65-66 ஆன்வர்ட்ஸ் போயிடுச்சது. அதில் வந்து ஃபஸ்ட்டு 10 வருஷத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் எல்லாம் பெரிய அளவில் கிடையாது. சாப்பாட்டுக்கே வர்ற வருமானம் வந்து சாப்பாட்டுக்கும் துணி போடுறதுக்கும் சரியாக இருக்கும். அடுத்த 10 வருஷம் வந்து நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸில் வந்து இப்போ நம்ம 11th பாஸ் பண்ணுறோம், 12th வந்து மதுரை போகிறோம். அடுத்து வந்து மதுரையில் வந்து கடைகள் இருக்குது. கடைகளில் வந்து நம்ம கடைக்கு போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு வந்து கடையில் இருப்போம். நம்ம அந்த கடையில் இருக்கிறப்ப வந்து நம்மளுக்கு அப்போ எக்ஸ்பீரியன்ஸ், அப்போவே நம்ம சேல்ஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தெரியும். அப்போ நம்ம இந்த அரௌண்ட் 13 இயர்ஸ் 14 இயர்ஸில் டே புக் எழுதுவோம். அப்போ பேலன்ஸ் ஷீட்டே போடுவோம். அப்போ சேல் டேக்ஸ்க்கு இன்கம் டேக்ஸ்க்கு எல்லாமே நம்ம கூட ஆடிட்டர் கூட சும்மா போயிட்டு வருவோம். அப்போ அப்பா போக மாட்டார், நம்ம போயிட்டு சொல்லுவார். 14 வயசு 13 வயசுலேயும் நம்ம இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ்க்கு எல்லாமே போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ அந்த பீரியடில் வந்து பெரிய நம்ம மிகப்பெரிய டேர்ன் ஓவர் ரொம்ப கம்மி, மிக குறைவான டேர்ன் ஓவர் நம்மளுக்கு அது. அதனால் அது இப்போ சின்ன விஷயம் தான். பட் டே புக் எழுதுறதுங்கிறது நம்மளுக்கு எல்லாம் அக்கௌண்டன்சியில் படிக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டே புக் எழுதுறது, லெஜர் போஸ்டிங் பண்ணுறது, அப்புறம் பேலன்ஸ் ஷீட் பார்க்குறது, இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக போச்சு. அது வந்து இப்போ 1976 80 வந்து நம்ம மரியில் இருக்கோம். மரியில் இருக்கும் பொழுது இந்த ரீட்டைல் பிஸ்னஸில் டெய்லி இருக்கிறதுனால நம்ம டெய்லி கஸ்டமருடைய மென்டாலிட்டி, ஹவு டு என்ஜாய் த கஸ்டமர் அப்படிங்கிறது தெரியும். அதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ஒரு வருஷத்தில் 10 நாள் 15 நாள் 3 கடை எங்களுக்கு இருக்கும். ஒரு கடையில் வந்து வருஷத்தில் 10 to 15 நாள் வந்து ஒரு கஸ்டமர் கூட வரமாட்டாங்க. ஜஸ்ட் 9 மணி கடை ஓப்பன் பண்ணி 10 மணி கடையை க்ளோஸ் பண்ணுவோம். ஒரு வேஷ்டியெல்லாம் வச்சுருப்போம், ஒரு ஹேண்டிகிராஃப்ட்ஸ், பத்தி, அகர்பத்தி இதெல்லாம் வச்சுருப்போம். காதி வஸ்திராலயம் பேர் இருக்கும். ஒரு கஸ்டமர் 13 மணி நேரம் ஒரு கஸ்டமர் கூட வரமாட்டாங்க. அது ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும். அன்றைக்கி அப்புறம் எல்லாம் 3 கடையிலேருந்து வருவாங்க. அந்த ஒரு கடையில் மட்டும் அப்படி வரும். மற்ற 2 கடையில் ஏதோ ஒரு பில்லாவது விழுந்துடும். இந்த ஒரு கடையில் மட்டும் ஃபஸ்ட்டு வச்ச கடை அதுதான் அது எங்களுக்கு.
அது வந்து காமராஜர் சாலைன்னு மறியல் இருக்கும், அந்த கடையில் 257 கட்சின்னு டோர் நம்பர். அது அந்த கடையில் நான் 2 வருஷம் 3 வருஷம் இருந்திருக்கேன் நான். அப்போ இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஸ்டாஃப்கிட்ட சொல்லும் பொழுது ஐ நோ த வேல்யூ ஆஃப் த கஸ்டமர். ஒரு கஸ்டமரோட அருமை தெரியும். இப்போ 13 மணி நேரம் உட்காந்து ஒரு கஸ்டமர் பார்க்காம கடை சாத்தி போயிருக்கிறேன். அப்போ இப்போ நம்மளுக்கு கஸ்டமர் இவ்வளோ வர்றாங்களோ நம்ம எப்படி கேர் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் காந்தி சொன்னது அதுதான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு ஒரு நமது நிறுவனத்துக்கு வருவர்கள் வாடிக்கையாளரே மிக முக்கியமானவர் அப்படிம்பாங்க. அப்போ அந்த வாடிக்கையாளர்களுடைய இதை வந்து நம்ம அதை என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். நம்ம அது வந்து அந்த கஸ்டமருடைய தன்மை வந்து அந்த நம்மளுக்கு பெரிய இன்னைக்கு ஒரு நம்மளுக்கெல்லாம் அந்த ஃபயர் வர்றதுக்கு முக்கியமாக அந்த கஸ்டமர் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக கடவுளை பார்த்தா ஹாப்பி வரும் எங்களுக்கு சொல்லுவோம் நாங்கள். கஸ்டமர் பார்த்தா கடவுளை பார்த்தா ஹாப்பினஸ் வரணும். ஆமாம், அவங்க சர்வ் பண்ணுறது நம்மளுடைய அல்டிமேட் நம்மளுடைய ஃபுல் டெடிக்கேட் அதில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். நம்ம கண்டிப்பாக இதை வந்து நல்ல ஒரு அது ரோல் மாடலாக மாறிச்சு அது நம்மளுக்கு. அது அடுத்த 10 வருஷம் அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து நம்ம வந்து பொள்ளாச்சி 2 வருஷம் இருந்திருக்கிறோம். அடுத்த 20 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கடுத்து வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு வந்தோம். பொள்ளாச்சி 2 வருஷம் இருந்துக்கிட்டு நம்ம ஒரு ப்ராசஸிங் ஹவுஸு நம்மளுடைய ரீட்டைல் கடைகள் ஈரோட்டில் இருந்தோம். நம்ம அது வந்து மேரேஜ் 84 ஆச்சுங்க. அப்புறம் 89 வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு வர்றோம். எக்ஸ்போர்ட்டில் வந்து அப்போ நம்மளுக்கு 30 வருஷம் முடிஞ்சிடுது. 29 முடியுது. இப்போ 90லேருந்து 2000 வரைக்கும் வந்து எக்ஸ்போர்ட், 89லேருந்து 2000 வரைக்கும் 12 வருஷம் எக்ஸ்போர்ட்டில் இருக்கும். எக்ஸ்போர்ட்டில் வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ் வி காட் இட். அதில் முக்கியமாக சொல்கிற விஷயம் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டரே வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு ஆர்டர் வந்து டோட்டல் வேல்யூ வந்து டோட்டலாகவே 60,000 ரூபாய். அதில் வந்து ஒன்று வந்து டெக்ஸ்டைல் குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அது வந்து டெக்ஸ்ப்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட்னுடைய, சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய இது. இன்னொன்று வந்து கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டருக்கு ஏஐபிசி அப்பீரியல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில். அதில் வந்து நம்ம சர்டிஃபிகேட் வாங்கணும், அதில் அப்ரூவல் வாங்கணும். ஃபஸ்ட்டு அது முதல்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி அப்ரூவல் வாங்கணும். அதுக்கடுத்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஹேண்டிகிராஃப்ட்ஸும் பண்ணணும். இந்த 3 ஃபஸ்ட்டு பில்லே வந்து ஒரு கணேஷ் போட்ட ஒரு டோர் கட்டன், ஒரு கணேஷ் போட்ட ஒரு டிஷர்ட், இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இந்த 3 சேர்ந்து 60,000 ரூபா பில்லு. டோட்டல் எக்ஸ்போர்ட் வேல்யூவே 68,000 ரூபா தான் அன்றைக்கி வேல்யூ. அப்போ வந்து டாலர் கன்வர்ஷன் வந்து அட் அபவுட் ஒரு 17 rupees 50 paisa இருந்தது, ரூபி டு டாலர் இருந்தது. இது வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே நம்மளுக்கு அப்படி தான் இருந்தது. அது 1989 ஃபஸ்ட் எக்ஸ்போர்ட் வி மேட். அதுக்கப்புறம் வந்து இப்போ சாதாரணமாக அப்புறம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்குறோம். அப்போலாம் டெலக்ஸ் தான் இருக்கும், ஃபேக்ஸுங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்தது. அப்புறம் அப்போ யூகே போயிருக்கோம். யூகேயில் ஒரு பையர் பார்க்குறதுக்கு 2 வருஷம் ட்ரை பண்ணி தான் ஒரு பையர் பிடிச்சோம் நம்ம. அப்புறம் ஸ்வீடனில் வந்து ஹெச்என்எம்னு ஒரு கம்பெனி, அது 3 வருஷம் இப்போ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி ஒரு வின்டர் டைமில் நான் போயிருக்கிறனால இப்போ -5 டிகிரி அங்கே இருக்குது. அன்றைக்கி தான் ஃபஸ்ட் ஆர்டர் 5,000 கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு 7 years நல்ல பிஸ்னஸ் பண்ணவங்ககிட்ட மிகப்பெரிய பிஸ்னஸ் கொடுத்தாங்க. ஒரு 1,500 கோடிக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. அப்போ கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து திருப்பூரில் வந்து இப்போ நாங்கள் தான் we are the number 1 in திருப்பூர். இப்போ என்னுடைய யங்கஸ்ட் பிரதர் பாட்டுருக்கார் எக்ஸ்போர்ட்டில். இப்போ அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு பில் வந்து 80,000 ரூபாய்ன்னு அதை அதுக்கு ஃபுல் டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணோம். எவ்வளோ 80,000 ரூபாய்க்கு நம்ம செலவு 1.5 லட்சம் ரூபாய் இருக்கும். ஆனால் டெடிகேஷன் அந்த வாட் எவர் கமிட்மெண்ட்ஸ் மேட் ஷுட் பி ஃபுல்ஃபில்டு வெல் அப்படிங்கிறது. அந்த 80,000 ரூபாய்ங்கிறது முக்கியமல்ல, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதை டெடிக்கேட்டாக பண்ண ரொம்ப டெடிக்கேட்டாக பண்ணோம். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா பீரியட் முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு பட்டுக்கூடு மாலைன்னு சொல்லி பட்டு பூச்சினோட கூடு நோட்டில் ஒரு மாலை இதை வச்சுருந்தோம் நாங்கள். அந்த ஒரு எக்ஸிபிஷனில் கலந்துக்கிட்டோம். அந்த எக்ஸிபிஷனில் தான் ஆர்டர் கொடுத்தாங்க டெல்லியில். அந்த ஆர்டர் வந்து அங்கே எடுக்கிறோம். அந்த ஆர்டர் எடுத்துட்டு நம்மளுக்கு ஒன்றுமே அதை பற்றி நாலேஜே இல்லை. நம்ம பாட்டுக்கு ஆர்டர் எடுத்தாச்சு, அது எப்படி அனுப்புறதுங்கிறது நிறையா பேர்த்திட்டு போய் கேட்டு அது எப்படி டாக்குமெண்டேஷன் பண்ணுறது, எப்படி பேக்கிங் பண்ணுறது, எல்லாத்தையும் நிறைய திருப்பூரில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணோம். எல்லாத்துக்கும் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் பற்றி தெரியும், பட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பற்றி திருப்பூருக்கு உங்களுக்கு தெரியாது. அப்புறம் அங்கே போய் ஷிப்பிங் கம்பெனியில் கேட்டு அப்புறம் இந்த டோர் கட்டரிங் எல்லாம் அனுப்புறதுக்கு அது வந்து டெக்ஸ்ப்ரோஸில் வாங்கணும். அது ஏபிசி மாதிரி இன்னொன்று, அது டெக்ஸ்டைல் ப்ரொடக்ட்ஸுக்கு தனியாக வாங்கணும். இது எல்லாத்துக்கும் அந்த என்டாஸ்மெண்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பெரிய சிரமப்பட்டு தான் பண்ணணும். அந்த நேரம் பண்ணி தான் அந்த ஃபஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணோம். இப்போ இன்றைக்கி வந்து திருப்பூரில் நம்ம தான் நம்பர் 1 இருக்கிறோம். பட் நம்ம எக்ஸ்போர்ட்டில் 23,000 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு பெரிய 23,000 23,000 பேர் 23,000 பேர்னு சொல்லுச்சு. 23,000 குடும்பம், 23,000 குடும்பம். ஆமாம், அது கிட்டத்தட்ட 1 கோடி. ஆமாங்க, 1 லட்சம் பேருக்கு நீங்கள் ஆமாங்க சாப்பாடு போடுறோங்கன்னா இது என்னங்க இது வாய்ப்பு கிடைக்குது நம்ம செய்கிற தட்சிட். இட் இஸ் நாட் நம்ம ஒரு விஷயத்தில் இப்போ நம்ம ஒரு திருப்தி ஆகிட்டோம் அப்படின்னா, இப்போ நல்லா செஞ்சுட்டு இருக்கணும் திருப்தி ஆகிட்டோம் நம்ம மேலே வளர முடியாது.
என்னைக்குமே வந்து இப்போ நம்ம செஞ்சுட்டு நம்ம ஜஸ்ட் வி டூ அவர் டியூட்டி, அது வாட் எவர் இஸ் கமிங் வி ஆர் அக்செப்டிங். ரைட் ரைட். ரொம்ப அக்செப்டன்ஸ்ன்றது ரொம்பவே வந்து ஆமாம், அக்செப்ட் ஆஸ் இட் இஸ்ங்கிறத நான் அந்த மனப்பக்குவம் வரணுங்க. அந்த மனப்பக்குவம் தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவையான விஷயம். அந்த மனப்பாக்கம் எப்படி வந்தது அப்படின்றது நான் முதல்ல பேசிட்டு இருக்கல சார் சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை நாங்கள் பேசுவோம். இலங்கையில் இருக்க மக்களுக்காக சார் பேசிகிட்டு இருக்காரு, அனுபவத்தை பார்த்துட்டு இருக்காரு. நிறைய நல்ல விஷயங்கள், வாழ்க்கை அனுபவங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஒரு சிறிய இடைவேளையை தொடர்ந்து உங்களை சந்திக்கின்றோம்.